ஒருத்தர் ஒரு அறிவுரை சொன்னார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. உலகம் கடினமானது தான், அதுக்காக பயந்து போய் ஒளிஞ்சிக்காத. இதை சமாளிக்கிறதுக்கு ஒரு நல்ல, அதை எதிர்கொள்வதற்கு சிறந்த அறிவும் விவேகம் என்று சொல்கிறோம்ல, அதுவும் அன்பும் கபடின்மையான் என்று சொல்கிறோம், இதுவும் இருந்ததுன்னா போதும். ஏன்னா தீமையான இந்த உலகத்தில் நம்மை எப்படியாவது கீழே தள்ளுவதற்கு நிறைய பேர் வருவார்கள். இதில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வாழணும் அப்படிங்கிறத ஒருத்தர் கொடுத்த அறிவுரை. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாடம் இது. உலகம் விவகாரமானது, அதனால் உங்களை இந்த உலகத்தில் அனுப்புகிறேன். எப்படி அனுப்புகிறேன் தெரியுமா? ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவது போல் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்பார். இப்போ ரெண்டையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஓநாய் பலமானது, குதர்க்கத்தனமானது, கொடூரமானது. ஆடுகள் சாதுவானது, மாட்டிக்கும். இந்த மாதிரி இடத்துல தான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை சொல்கிறார். பாம்பை போல நீங்கள் விவேகத்தோடு இருக்க வேண்டும். பாம்பு அவ்வளோ சீக்கிரம் மாற்றாது. ஒரு பொந்துக்குள்ளே போச்சுன்னா அது தானே தன் தலையை முன்னாடி வச்சு வாழை பின்னாடி சுருட்டி கொண்டு போயிடும். அந்த கொஞ்சம் பாம்பை போல விவேகத்தோடு இருக்கணும். புறாவை போல கபடற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றும் நம்மளை புறா ரொம்ப தூய்மையானது, சீக்கிரமாக மாட்டிக்கும். பழிவாங்கிறதுக்குள்ளே மாட்டிக்க முடியாது அது. அதனால் இதுபோல் நீங்கள் கொஞ்சம் கபடின்மையும் விவேகம் உள்ளவர்களாக இருங்கள்னு ஒருத்தர் மிக அற்புதமாக சொன்னார். புத்திசாலித்தனமாக இரு, ஆனால் அதே நேரத்தில் கெட்டவனாகவும் மாறிடாத அப்படிம்பாங்க. ஒரு வரலாறை நான் உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். தென்னாப்பிரிக்காவில் நிலவிய அப்பார்த்தைட் அப்படின்னு ஒரு இன கலவரம் நடக்கிறது. இனவெறி ஆட்சிக்கு எதிராக போரிடுகிறார்கள். அந்த போராட்டத்தில் யார் முன்னாடி நின்று செய்கிறதுனா நெல்சன் மண்டேலா. 27 வருஷம் சிறைவாசத்தில் இருந்த அந்த மனிதர், அவருக்கு எதாவது போராடுறாங்க. இவரை பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா ராபன் தீவில் இருக்கிற ஒரு சிறையில் போடுறாங்க. அந்த சிறை மிக கொடூரமான சிறை. அந்த சிறைக்கு யார் சென்றாலும் சரி அவர்களை முடிந்த மட்டும் கொடூரப்படுத்துவார்கள், கடினப்படுத்துவார்கள். மிகப்பெரிய அளவில் கொலை கூட செய்வார்களாம். அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி சிறையில் போயிட்டு துன்புறுத்தப்பட்ட பொழுது என்ன செய்வாங்க? வழக்கமாக ஒன்று துன்புறுத்துறவங்களை தூற்றுவார்கள், அல்லது அவர்களுக்கு எதிராக போராடுவார்கள், அல்லது என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கூட சேர்ந்து அடிமையாகவே மாறிவிடுவாங்களாம். இந்த மாதிரி சூழல் தான். இதில் இந்த சிறை முதன்மை சிறை காவலராக இருந்த ஜேம்ஸ் கிரகோரி அப்படின்னு சொல்கிறார். அவர் மிகப்பெரிய கொடூரக்காரவர். அவர் தான் அங்கே போய் இருக்கிறார். இவர் சிறையில் இருக்கிறார். இவர் என்ன பண்ணார்னா எந்த விதத்திலும் போகாமல், அவர் எவ்வளவு கொடூரமாக நடக்கிறாரோ அவ்வளோ கொடூரமாக நடந்தாலும் இவர் மனித நேயத்தோடு நடக்கிறார். அதோட என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் ஆப்பிரிக்கான்ஸ் என்கிற அவர்களுடைய லாங்குவேஜை, மொழியை கற்றுக்கொண்டு அவர்களோடு பேசுகிறார், அவர்களோடு மனித நேயத்தோடு உறவாடுகிறார். அதிலும் குறிப்பாக அந்த ஜேம்ஸ் கிரகோரியோட ரொம்ப நல்ல நெருக்கமான உறவு இருக்கார். குடும்பத்தெல்லாம் விசாரிக்கிறார். குடும்பத்தில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நலன் சார்ந்து ரொம்ப விசாரிச்சிருக்கிறார். இப்படி வாழ்ந்தவர் வஞ்சகம் இல்லாமல் தன்னுடைய வாழ்வில் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். கடைசியில் ஒன்று சொன்னாங்க, 1990 நெல்சன் மண்டேலா விடுதலை ஆகி வெளியில் வரும்பொழுது முதல்ல அவரை போய் நெல்சன் மண்டேலாவை கட்டி அணைச்சி அழுது, இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் இனி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவருடைய மனிதநேயத்தை உணர்ந்து கண்ணீர் விட்டு அழுதார்னா அந்த ஜேம்ஸ் கிரகோரிங்கிறவர் தான். அதாவது புத்திசாலித்தனமாக இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் கெட்டவங்களாகவும் நாம் மாறிடக்கூடாது.